மந்திரவாதியின் வெற்றியின் கதை. வணக்கம் நண்பர்களே. தெனாலிராமன் உலகத்திலிருந்து மற்றொரு வேடிக்கையான மற்றும் புத்திசாலித்தனமான கதையை கேட்க மீண்டும் வருக. இன்றைய கதை ஒரு உற்சாகமான ஒன்று. இது மந்திரவாதியின் வெற்றியின் கதை என்றே அழைக்கப்படுகிறது. ஞானமும் நகைச்சுவையும் பெருமையையும் ஆணவத்தையும் எவ்வாறு வெல்லும் என்பதை காட்டும் கதை இது. எனவே இந்த அற்புதமான கதையில் நாம் மூழ்கும்போது உட்கார்ந்து அனுபவிக்கவும். ஒரு காலத்தில் வலிமையான விஜயநகர ஈராட்சியத்தில் ஒரு புத்திசாலி மன்னர் ஆட்சி செய்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயர். ஆனால் புத்திசாலியான மன்னர் கூட சில சமயங்களில் புத்திசாலியான ஒருவரை சந்திக்கிறார். அந்த ஒருவர் தெனாலிராமன். யாரையும், ஒரு மந்திரவாதியையும் கூட முறியடிக்கக்கூடிய மனிதர். மன்னரின் மேன்மையை பற்றிய கதைகளை தெனாலிராமன் கேள்விப்பட்டிருந்தார். இந்த ஆட்சியாளரை நானே சந்திக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். ஒவ்வொரு காலையிலும் அவர் அரண்மனை வாயிலுக்கு அருகில் காத்திருந்தார், ராஜாவை சந்திக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில். நாட்கள் கடந்து சென்றன. அதிர்ஷ்டம் இல்லை. ஆனால் தெனாலி எளிதில் விட்டுக் கொடுக்கும் வகையாக இருக்கவில்லை. ஒரு நாள் பரபரப்பான சந்தையின் வழியாக நடந்து செல்லும்போது ஒரு கூட்டம், ஆஹா, வியப்பூட்டும்படியாக உள்ளது, நம்ப முடியாததாக இருக்கிறது என்று ஆர்ப்பரித்தது. ஒரு மந்திரவாதி திகைப்பூட்டும் தந்திரங்களை செய்து கொண்டிருந்தார். நாணயங்கள் மறைந்தன, பூக்கள் தோன்றின, நெருப்பு தண்ணீராக மாறியது. மக்கள் பேரதிர்ச்சியில் மூழ்கினர். விரைவில் மந்திரவாதியின் புகழ் அரண்மனையை அடைந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் மந்திரவாதியை நிகழ்ச்சிக்கு அழைத்தார். பிரம்மாண்டமான அரச மண்டபத்தில் பிரகாசிக்கும் தங்கத் தூண்களுடன் மந்திரவாதி கூடினார். மாட்சிமை பொருந்தியவரே, என் ரகசிய கலையை பாருங்கள். அவன் கையை நீட்டினான். மெல்லிய காற்றிலிருந்து உணவு தட்டுகள் தோன்றின. நீதிமன்றத்தின் மூச்சு திணறியது. மன்னர் சிரித்தார். நீங்கள் உண்மையிலே திறமையானவர். உங்களுக்கு 1000 தங்க நாணயங்களை பரிசாக தருகிறேன் என்று கூறினார். நீதிமன்றம் கைதட்டியது. ஆனால் திடீரென்று ஒரு அமைதியான குரல் பேசியது. அது தெனாலிராமன். மன்னரே, நீங்கள் என்னை அனுமதித்தால் இதைவிட பெரிய தந்திரத்தை என்னால் செய்ய முடியும் என்று கூறினார். மன்னர் புன்னகைத்தார் ஆர்வத்துடன். ஆகட்டும், ஒரு நட்பு கோட்டை நடக்கட்டும். மந்திரவாதி புன்னகைத்தார். நீங்களா? என்னுடன் போட்டியா? பரவாயில்லை, நீங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்வேன். கூட்டம் முன்னோக்கி சாய்ந்தது. காற்று பதட்டத்தால் நிரம்பியது. தெனாலி தலை வணங்கினார். பரவாயில்லை, நீங்கள் பல தந்திரங்களை காட்டியுள்ளீர்கள். நான் ஒன்று மட்டுமே செய்வேன், அதுவும் கண்களை மூடிக்கொண்டு. அதே வித்தையை உங்கள் கண்களை திறந்து செய்ய முடிந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மந்திரவாதி பெருமையுடன் பெருமூச்சு விட்டார். சுலபம். தெனாலி புன்னகைத்தார். அவர் அரசரிடம் சென்று ஒரு கைப்பிடி மணலை எடுத்து கண்களை மூடிக்கொண்டு அதை தனது கண்களின் மேலும் முகத்திலும் கொட்டினார். நீதிமன்றம் சிரிப்பால் வெடித்தது. அரசனால் கூட சிரிப்பதை நிறுத்த முடியவில்லை. தெனாலி அமைதியாக மந்திரவாதியிடம் திரும்பி, இப்போது உங்கள் முறை, ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்கள் திறந்திருக்கும் என்றார். மந்திரவாதி உறைந்து போனார். தனது கண்களில் மணல் பறப்பதை அவர் கற்பனை செய்து கொண்டு அமைதியாக பின்வாங்கினார். அவர் வெட்கப்பட்டு வணங்கினார். நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் மன்னரே. மன்னர் பெருமிதத்துடன் சிரித்தார். தெனாலிராமன், எந்த மந்திரத்தை விட உங்கள் புத்திசாலித்தனம் பிரகாசிக்கிறது. நீங்கள் விருதுக்கு தகுதியானவர் என்று கூறினார். ஆனால் தெனாலி கைகளை நீட்டினார். மாட்சிமை பொருந்தியவரே, நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கத்தான் விரும்பினேன். திறமை என்பது ஒரு பரிசு, ஆனால் ஆணவம் அதை பயனற்றதாக மாற்றிவிடும். தயவு செய்து அவருக்கே விருதை வழங்குங்கள் என்று கூறினார். நீதிமன்றம் அமைதியாக இருந்தது. மந்திரவாதி கூட ஆச்சரியப்பட்டார். தெனாலியின் மனத்தாழ்மையால் ஈர்க்கப்பட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர், நீங்கள் புத்திசாலி மட்டுமல்ல, உன்னதமானவரும் கூட. இன்றுதான் நீங்கள் என்னுடைய அரச கவிஞர் மற்றும் ஆலோசகர் என்று கூறினார். அன்றிலிருந்து தெனாலிராமனின் சிரிப்பு, புத்திசாலித்தனம் மற்றும் ஞானம் விஜயநகரின் அரங்குகளை நிரப்பின. கதையின் நீதி. உண்மையான ஞானம் என்பது அதிகாரத்தை பற்றியதல்ல, அது பணிவை பற்றியது. பெருமை 1 மணி நேரம் பிரகாசிக்கலாம், ஆனால் கருணை என்றுமை பிரகாசிக்கும். நீங்கள் மந்திரவாதியாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? கீழே உங்கள் கருத்தை பதிவு செய்யவும்.